சபரிமலையில் கட்டுக்கடங்காத ஐயப்ப பக்தர்களுடைய கூட்டம் இருப்பதை காட்சிகளாக பார்த்து வருகிறோம். கார்த்திகை 2ஆம் நாளிலும் அங்கு கட்டுக்கடங்க முடியாத வகையில் பக்தர்கள் கூடி வருகிறார்கள். கம்பிகளிலும் பேரிகார்டுகளிலும் ஏறி நிற்கும் பக்தர்கள் திணறி வரக்கூடிய அந்த காட்சிகளை பார்த்து வருகிறோம். இது குறித்த கள தகவல்களோடு இணைகிறார் எம்முடைய செய்தியாளர் சதாம். வணக்கம். தொடர்ந்து அங்கே கூட்ட நெரிசல் அதிகரித்து கொண்டே வருகிறது. போலீசார் தரப்புல அந்த கட்டுப்பாடுகளும் அங்கே என்னென்ன ஏற்பாடுகளை அவங்க செஞ்சிருக்காங்க, தேவசம்போடு கூட்டம் அதிகரிப்பதை போலீசார் எப்படி கையாள்கிறார்கள்? வணக்கம். அதாவது இந்த சபரிமலை நடை திறந்து இப்போது 3 நாள் ஆகுது. 3 நாளும் பக்தர்களின் கூட்டம் அதிக அளவில் காணப்பட்டிருக்கிறது. நான் நிற்கின்ற பகுதியானது சபரிமலை சன்னிதானம் 18ஆம் படியானது. இந்த 18ஆம் படியிலிருந்து அந்த முழுவதுமாகவே பக்தர்களின் கூட்டம் அதிக அளவில் காணப்பட்டு வருகிறது. மகர்களுக்கு மண்டல காலம் பூஜை தொடங்கி இதாவது 2வது நாள் ஆகிறது. இந்த 2வது நாளும் பக்தர்களின் கூட்டம் நாளுக்கு நாள் அதிகரித்து வருகிறது. கடந்த ஆண்டை விட இந்த பக்தர்கள் எண்ணிக்கை அதிக அளவில் காணப்பட்டுள்ளது. அதாவது பல்வேறு மாநிலங்களிலிருந்து அதிக அளவிலான பக்தர்கள் கூட்டம் நாளுக்கு நாள் அதிகரித்து வருகிறது. நாம் பார்க்கும் காட்சிகள் நமக்கு தெரியும். அந்த ஐயப்ப பக்தர்கள் பேரிகார்டுகளிலும் அதே போல கூட்ட நெரிசல் சித்து தைத்தோம் என்ற காட்சிகளையும் பார்க்க வருகிறோம். அதே போல மேலும் அப்பத்தின் மீது மரக்கூட்டம் கடந்துச்சு வழிகளிலும் அதிகாலை முறையிலே, அதாவது ஒரு 12 மணி நேரத்திற்கு பின் காத்து நின்று சாமி தரிசனம் செய்து வருகின்றனர். இன்னும் வரும் நாட்களில் பக்தர்கள் மிக அதிக அளவில் காணப்படும் எனவும் தகவல் வெளியாகி இருந்தது. போலீசார் தரப்பில் இங்கு 4500க்கும் மேற்பட்ட போலீசார் பம்பை முழுவதுமாக அதாவது பம்பை சபரிமலை சன்னிதானம் அதே போல கரங்குத்தி மரக்கூட்டம் சபரிபீடம் மேலும் நிலக்கல் இந்த பகுதி முழுவதும் ஏராளமான போலீசார் போடப்பட்டுள்ளது. இந்த கூட்ட நெரிசலை கட்டுப்படுத்துவதற்கு இங்குள்ள தேவசம்போடு தலைவர் முன்னதாக பேச்சு இருக்கிறது. அதை இந்த கூட்ட நெரிசலானது தற்போது மோசமாக உள்ளது எனவும் அதே போல ஐயப்ப பக்தர்களின் வருகையை கட்டுப்படுத்த காவல்துறையிற்கு அதிகாரிக்கு கடிதம் எழுதியுள்ளதாகவும் மேலும் இந்த நெரிசலுக்கு வரும் நாட்களை கட்டுப்படுத்தும் எனவும் இந்த பம்பை தவிர நிலக்கலில் ஸ்பாட் புக்கிங்கிற்காக மேலும் 7 கவுண்டர்கள் அமைக்கப்படும் எனவும் மேலும் இந்த மரக்கூட்டம் கரங்கத்தில் உள்ள வரிசை வளாகங்களை திறம்பட பயன்படுத்த முயற்சிகள் மேற்கொள்ளப்படும் எனவும் தேவசம்போடு தலைவர் கூறியுள்ளார். தொடர்ந்து இந்த 18ஆம் படியும் சரி சுற்றியுள்ள நடைபந்தலும் சரி ஏராளமான போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டு அந்த கூட்டத்தை கட்டுப்படுத்த முயற்சி செய்து வருகின்றனர்.